இன்னைக்கு இந்த வீடியோவில் கழுத்து வலி, கை வலி, ஷோல்டர் வலி, செஸ்டில் இருக்கிற வலி, அப்புறம் முதுகில் வலி, அதுக்கப்புறம் தலை சுற்றுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இந்த வீடியோவை கூர்ந்து கவனிங்க. எக்ஸசைஸும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, எப்படி இருந்தால் வலி வராதுங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த வலிக்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம், எந்தெந்த சிம்டம்க்கெல்லாம் பண்ணலான்னு சொல்லிடுறேங்க. எந்தெந்த நோய்க்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலான்னு சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால், இங்கே கழுத்தில் வலிக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு பக்கம் தலைவலி, அப்புறம் கண்ணுக்குள்ளே வலி, கண்ணுக்குள்ளே எரிச்சல் வர்றது, தாடியில் வலி, இங்கெல்லாம் குத்துற மாதிரி இருக்கிறது, இங்கெல்லாம் இல்லை போட்டு அமுத்துற மாதிரி, ஒருத்தவங்க பிடிச்சி ஒரு சைடே தள்ளுற மாதிரி இருக்கிறது, இப்படி பின்னாடி சைடெல்லாம் வலி வர்றது, அப்புறம் சர்வைக்கல்ல இந்த ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டர் ட்ரபீசியஸ் இந்த மசில்ஸ் எல்லாம் பெயின் வர்றது, சர்வைக்கல்ல கழுத்தில், அதுக்கப்புறம் இங்கே வலி வர்றது ஷோல்டருக்கும் கழுத்துக்கும் நடுவில், அப்புறம் ஸ்கேப்புலான்னு அந்த எலும்பில் வர்றது, கையில் கரண்ட் ஊற மாதிரி கை விரல் மரமரப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கிறது, காதுக்குள்ளே வலி இல்லாட்டி காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு வர்றது. இதை தவிர என்னன்னு கேட்டால் ஒரு டயர்டாகவே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஒரு 2 பக்கமும் கூட தலைவலி பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ, அப்புறம் வெர்டிகோ, ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுற மாதிரி, இல்லை ஒரு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சுற்றுற மாதிரி, இது மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. இதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் என்னென்ன நோயில் வருதுன்னா, கழுத்து எலும்பு தேஞ்சிட்டா சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், கழுத்தெலும்பு தேய்மானம் இல்லை, 2 எலும்புக்கு இடையில இடைவெளி கம்மியாகிறது தான் அப்படி சொல்கிறது. 2 சர்வைக்கல் C1, C2, C3, C4, C5, C6, C7 இருக்குது. அதில் 2க்கு இடையிலையோ 3, 4க்கு இடையிலையோ 5, 6, 7க்கு இடையிலையோ இடைவெளி கம்மியாகிக்கிறது. அப்படி கம்மியாயிட்டு அதில் போகிற ஜவ்வை வீங்கிறதோ, ஜவ்வு விலகிறதோ, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறதோ, இல்லை நரம்பு அழுத்துறதோ, இந்த மாதிரிலாம் பண்ணி வலி வர வைக்கிறது. ஸோ பிரேக்கியல் நியூரால்ஜியா, டிஸ்பல்ஜ், டிஸ்ப்ரோட்ரூஷன், டிஸ்ப்ரோலாப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதை தவிர ஹெர்னியேஷன், அப்புறம் சர்வைக்கோஜெனிக் பெயின், சர்வைக்கல் ரேடிகுலோபதி, சர்வைக்கல் ரிப்பு, இந்த மாதிரியெல்லாம் அதுக்குள்ளே கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர டயபெட்டிஸ் இருக்கிறதுனாலையோ, சுகர் இருக்கிறதுனாலையோ, இல்லை கழுத்தெலும்பு தேய்மானத்தினாலேயோ, இல்லை சின்னதாக இன்ஜுரி காயமாயிட்டதுனாலையோ, கையை தூக்குனா வலி, கையை சைடில் கொண்டு போய் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா நைட் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மை போடுற இடத்துல வலி, இது இருக்கிறது, செஸ்ட்டுக்குள்ளே பெயின் இருக்கிறது, இங்கெல்லாம் பெயின் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து வாட்ச் பண்ணுங்கள். தலையை நேராக வச்சுக்கோங்க, கண்ணாடி முன்னாடி வச்சுக்கோங்க, ஆனால் ஸ்டிஃபாக வைக்காதீங்க. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மேலே தூக்கி 10 கவுண்ட்ஸ், கீழே தூக்கி போட்டு 10 கவுண்ட்ஸ், அந்த மாதிரி 7 டைம்ஸு. அதுக்கப்புறம் கையை கோர்த்து மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10, அப்புறம் கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10, இந்த மாதிரி 7 தடவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இப்படி தொட்டு இப்படி வீசுறது 1 2 3 4 5 6 7, இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இதுக்கு செஸ்ட்டு பெயினுக்கு, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு, இங்கே வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் 7 டைம்ஸும், அப்புறம் 3 செட்டு 21 தடவை செய்யலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை கூட செய்யலாம். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக கரெக்டாக செய்யணும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்.